ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனும் இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கணக்கு நோட்டையுமே கோமதி கிட்ட கொடுக்குறாங்க பேசாமல். ஆனால் கோமதி அதை வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியனுக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. எதுக்காக இவன் நான் கொடுத்து வாங்காமல் போகிறா, நம்ம பேசலனாலுமே இவளே வந்து பேசுவாளே, இப்போ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே சாப்பாடுக்குமே கூப்பிடுறாங்க கோமதி. இங்கே பாண்டியன் மட்டும் பரிமாறாமல் சரவணன், ராஜி, கதிர்னு சொல்லிட்டு இங்கே இவங்களுக்கு மட்டுமே பரிமாறிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனை விட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டியனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் அங்கே சாப்பாடை வந்து பாண்டியனுக்கு பரிமாறுறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துமே கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து இங்கே பாண்டியன் வந்து இப்படி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே நம்ம அவரை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்படியே இருந்தோன்னா இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ள எங்கிட்ட வந்து அவரு பேசிடுவாரு. நம்ம இப்படியே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதிக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசி, ராஜி, கதிர்னு சொல்லிட்டு சரவணன் இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுமே இருக்காங்க. அப்பா இன்னைக்கு ஒரு மாதிரியே இருக்காரு. அவருக்கு கடையில் எதனா பிரச்சனை எது ஆச்சா, இல்லை எதனா அவருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி யாருன்னா எதனா பேசுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே அங்கே சரவணன்கிட்ட கேட்கவும், உடனே சரவணனும் கடையில் எதுவுமே நடக்கலை, அப்பா நல்லா தான் வந்தார், ஆனால் இங்கே வந்து தான் இது மாதிரி அப்பாவுக்கு இது மாதிரி டயர்டாக இருக்கிறத நானே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மீனாவும் எப்படியோ ஒரு வழியில் மயிலுக்கு வந்து ஒரு வேலையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. மயிலுமே அவங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு நான் வேலைக்கு போகிறேன், இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியமும் இப்போனா உனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு, இப்போனா உருப்படியான ஒரு வேலையை செய், அங்கேயாவது ஒழுங்காக வேலையை செஞ்சு அங்கே ஒழுங்காக காசு வாங்கிட்டு வர வெளியே பாரு, அங்கேயும் போய் ஏமாலியா இல்லாத வேலை இருக்கிற வேலைன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காத, கட்டன் ரைட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மயிலுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்க தங்கச்சிக்கிட்டையுமே இங்கே பாரு, நீ அம்மாவும் அப்பாவும் சொல்கிறத பேச்சு நீ கேட்காத, உன்னோட டிசிஷனில் நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதே மாதிரி அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டா நீ கடைசியில் என்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே குமாருக்கு புது பொண்ணையுமே பார்த்துருக்காங்க. பொண்ணு வீட்டிலேருந்து அந்த அவங்க அப்பா அம்மாவுமே வந்து குமாரை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இந்த கல்யாணத்தில் குமாருக்கு கொஞ்சம் கடவு பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. இந்த விஷயத்த எங்கள் அப்பத்தாக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு, டேய் ஏண்டா அங்கே அரசி இந்த வீட்டில் இருந்தபோது அவளை நீ பத்திரமா பார்த்துக்கல, நல்லா பார்த்துக்கல, அவளை குடும்பம் பண்ணிவிட்டு அவளை இந்த விட்டு துரத்தி விட்டுட்டு இப்போ அவன் மேலே உனக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க பாசம் இதுக்கு மேலே இந்த 2 குடும்பமும் சேராது. அதே மாதிரி நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காது. பேசாமல் உன்னோட வேலை சோழி எதனா இருந்தால் போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அங்கேருந்து சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. உடனே என்ன இங்கே குமாருமே வருத்தமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. குமார் போய்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம பேசாமல் அரசுக்கிட்ட பேசணும், நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லணும், அதே மாதிரி எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும், அவளை எப்படியாவது என்னை மன்னிக்க வச்சு அவளை தான் நான் கட்டிக்கணும், அதே மாதிரி அவளை நான் எவ்வளோ குடும்பப்படுத்தணும் அதே அளவுக்கு அவளை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அவளை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே அரசியுமே குமாரை பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு உள்ளே போனதை நினச்சி இங்கே குமாருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டுறாங்க. செந்திலுமே வீட்டுக்கு வந்துட்டு, என்ன மீனா உங்கள் அக்காவோட வாழ்க்கை நான் எல்லாமே சரியாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்தில் வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனாவும் ஏங்க நான் இதனா அங்கே மீனாக்காவை பற்றி எதனா எடுத்தனா நீங்களே வந்து எங்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ சைலண்டாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி தான் நானும் இது ஆஃபீஸ்க்கு போயிட்டு நானும் ரொம்ப தான் டயர்டாக தானே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் என்னோட மனசை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. உடனே செந்திலும், அது இல்லை மீனா, நீ மீனாக்கா பாவம், அவங்க தற்கொலை முயற்சி பண்ணாங்க, அதனால் நீ கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி வச்ச, அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்லேயுமே விட்டுட்டு வந்துட்டேன், அதே மாதிரி அவங்க ஒரு வேலை வேணுமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, அந்த வேலை விஷயமா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு மாதிரியுமே செந்தில் சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும், நான் எதுக்கு பண்ணுறேன், நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மீனாக்கா நினப்பே என்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லி மீனாக்கா நினப்ப நீங்கள் வர வச்சிடாதீங்க, அதே மாதிரி மீனாக்காவுக்கு ஹெல்ப் பண்ணனா நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியையும் மறுநாள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சமைச்சு முடிச்சுட்டு. அதே மாதிரி பாண்டியனுமே அங்கே வந்து நிற்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. உடனே கோமதி பாண்டியனை பார்த்துட்டு அங்கே சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்க. உடனே அரசியுமே வந்து, அப்பா என்னப்பா கடைக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இல்லைப்பா அரசி, இப்போ இனிமே தான் நான் கடைக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அரசி வந்து,
அப்பா நீங்கள் எதுக்குப்பா கடையில் போய் சாப்பிட்றீங்க? அம்மா வீட்டில் சமைச்சு வச்சிருக்கு, நான் உங்களுக்கு பரிமாறுறேன், நீங்கள் உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் நைட்டே சாப்பிடல ஒழுங்கா. நீங்கள் இப்படியெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் எதனா முடியாமல் போகும். நீங்கள் உட்காருங்கப்பா, சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் கடையிலலாம் சாப்பிடாதீங்க. கடையில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே பாண்டியனுக்கு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் 2 பேரும் பொண்ணு வீட்டுக்குமே போய் பொண்ணை பார்த்துட்டு இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும், மாப்பிள்ளைக்கு மட்டும், குமாருக்கு ரொம்பவே கஷ்டம். இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் இங்கே அரசி கூட தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்தை குமார் வந்து கடைசியில் பண்ணிக்க போகிறதில்ல, இங்கே அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலையுமே நினச்சி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவுமே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி இங்கே ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. ஏன்னா வீட்டில் வந்து சாப்பாடு விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே மயிலுமே மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ண உடனே மீனாவும் சொல்லுக்கா, என்ன விஷயம், வேலை உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் எல்லாமே ஓகே தானே உங்களுக்கு? அங்கே உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா அங்கே விருப்பம் இல்லைனா கூட வேற எங்கன்னா கூட பார்க்கலாம். நீங்கள் அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. உடனே மயிலுமே இங்கே அது இல்லை மீனா, எனக்கு அங்கே வேலை எல்லாமே ஓகே தான், சும்மா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். உங்க கூட பேசினா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லாருமே என்ன ரொம்பவே மாதிரியே பேசுறதுனால எனக்கு இந்த வீட்டில் இருக்கவங்கள பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு விருப்பமே கிடையாது. அதே மாதிரி அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு என்னால் நிற்கவும் முடியல, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா, எனக்கு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனாவுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே மயிலுமே அங்கேருந்து வேலைக்குமே கிளம்பிடுறாங்க. வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே குமாரும் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அரசி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே அரசியை பார்த்துட்டுறாங்க குமாரும். உடனே அரசிக்கிட்ட நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் அரசிக்கிட்ட போயிட்டு, அரசி, நான் பண்ண தப்பை நீ மன்னிக்கணும், அதே மாதிரி உனக்கு நான் நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், உனக்கும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் நீ என்னை ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறேன்றாங்க, ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா உடன்படே கிடையாது. எனக்கு என் மனசில் ஒருத்தியை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தியை நான் கல்யாணம் பண்ணுக்கு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் நல்லா திருந்தி நான் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கேன், நீ என்னை மன்னிச்சிட்ட மட்டும் சொல்லு அரசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரும் இதுவுமே எங்கள் அரசுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அரசையுமே இதை கேட்டுட்டு, இதை பாருங்கள், நீங்கள் எங்கிட்ட பேசுகிற வச்சுக்காதீங்க, உங்களால் எங்கள் ஃபேமிலியும் சரி நானும் சரி ரொம்பவே மன ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேலேயுமே கஷ்டப்படுறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாருமே இங்கே அரசு பின்னாடியே, அரசு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.